பினாங்கு இந்து அறக்கட்டளை வாரியத்தின் தலைவராக இருந்த காலத்தில் 17 குற்றவியல் நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டு தொடர்பாக பினாங்கு முன்னாள் துணை முதல்வர் ராமசாமி தாம் குற்றமற்றவர் என்று வாதிட்டார். 76 வயதான அவர் மீது வட்டாரத்தில் உள்ள சிறப்பு அமர்வு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு இன்று நீதிபதி சூல் ஹஸ்மி அப்துல்லா முன் மனு தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2010 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை பினாங்கு இந்து அறக்கட்டளை வாரியத்தின் தலைவராக இருந்த ராமசாமி ஒப்புதல்கள் இல்லாமல் வாரியத்தின் நிதியில் மொத்தம் 8,59,131 ரிங்கிட் தொடர்பாக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 409 கீழ் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை, பிரம்படி மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்கிறது. நாட்டில் கட்டப்படும் அனைத்து புதிய சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளிலும் வன விலங்குகள் சாலையை கடந்து செல்வதற்கான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் நோக்கம் விலங்குகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதே என்று பொதுப்பணித்துறை மேலும் தெரிவித்தது. இதற்கு வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்கா துறையிடமிருந்து ஒப்புதல் பெறப்பட்டது என்று அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலும் வனவிலங்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வனவிலங்கு துறையுடன் நெருங்கிய ஒத்துழைப்பு தொடரும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் வனவிலங்குகள் கடந்து செல்லும் பாதைகளில் ஓட்டுநர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் மெதுவாக செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தெலுக் இந்தானில் நேற்று காவல்துறையின் சிறப்பு பிரிவான FRU பிரிவைச் சேர்ந்த 9 பணியாளர்களை கொன்ற விபத்தில் தொடர்புடைய லாரியின் ஓட்டுநர் 4 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். தெலுக் இந்தான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் திலிர்பேரா காவல்துறை தலைவர் பக்ரி ஜைனால் அபிடின் தாக்கல் செய்த மனுவை தொடர்ந்து மஜிஸ்ட்ரேட் நைததுல் அதீரா அஸ்மான் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவனக்குறைவாக வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தியதற்காக 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 41(1) கீழ் ஓட்டுநரை விசாரிக்க இந்த உத்தரவு உதவும் என்று பக்ரி தெரிவித்தார். 9 பணியாளர்களுக்கான இறுதி மரியாதை இன்று காலை ஈப்போவின் சுங்கை சனாமில் உள்ள FRU பிரிவு 5 காவல்துறை சடங்கு நெறிமுறைகளின்படி நிறைவடைந்தது. மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கோலாலம்பூரில் உள்ள 2 வங்கி நிறுவனங்களைச் சேர்ந்த 3 வங்கி அதிகாரிகளை 2 கோடி ரிங்கிட்டுக்கும் அதிகமான மதிப்புள்ள கடன் விண்ணப்பங்கள் தொடர்பாக பண மோசடி மற்றும் ஊழலில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளது. 2024 ஆண்டில் 3 நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட லஞ்சங்களில் இருந்து பணத்தை சொந்தமாக வைத்திருந்தது, திருத்தியது, மாற்றியது மற்றும் பயன்படுத்தியதாக ஒரு வணிக மேலாளர், ஒரு துறை தலைவர் மற்றும் ஒரு கிளை மேலாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை புத்ராஜயாவில் உள்ள MACC தலைமையகத்தில் தங்கள் வாக்குமூலங்களை வழங்க வந்தபோது கைது செய்யப்பட்டனர். மேலும் 2,68,000க்கும் அதிகமான மதிப்புள்ள 4 கணக்குகளையும் MACC முடக்கியுள்ளது மற்றும் 3 தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் ஒரு மடிக்கணினியை பறிமுதல் செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இன்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இரு நாட்டு தலைவர்களும் இருதரப்பு ஒத்துழைப்பின் முக்கிய துறைகள், குறிப்பாக அரசியல், வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் குறித்து விவாதிப்பார்கள் என்று அந்நாட்டு செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது. தங்கள் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான கூடுதல் நடவடிக்கைகளை அவர்கள் கோடிட்டு காட்டுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச மற்றும் பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்தும் புட்டினும் அன்வாரும் கருத்துக்களை பரிமாறிக் கொள்வார்கள். இரு நாட்டு தலைவர்களும் கடைசியாக செப்டம்பர் 2024 விளாடிவோஸ்டாக்கில் நடந்த கிழக்கு பொருளாதார மன்றத்தின் போது சந்தித்தனர். ரஷ்யாவும் மலேசியாவும் பல்வேறு பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகளில் ஒத்த நிலைப்பாடுகளை பகிர்ந்து கொள்கின்றன. ஆசியான் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு போன்ற தளங்கள் மூலம் இரு நாடுகளும் தீவிரமாக ஒத்துழைக்கின்றன. ரஷ்யாவும் மலேசியாவும் ஒத்துழைப்பு குறித்து 20 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. ஸ்பீட் ரிலாக்ஸ் அண்ட் வெல்னஸ் என்ற சுகாதார மற்றும் நல்வாழ்வு நிறுவனத்தால் ஏமாற்றப்பட்டதாக கூறி ஜொகூர் காவல்துறைக்கு 130 புகார்கள் வந்துள்ளதாகவும் அதன் மொத்த இழப்பு 6,98,155 வெள்ளி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தேர்ந்தெடுக்கப்பட்ட சிகிச்சைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்யப்பட்ட தொகுப்புகளை பாதிக்கப்பட்டவர்கள் வாங்கி உள்ளதாகவும், நாடு முழுவதும் உள்ள நிறுவனத்தின் எந்த விற்பனை நிலையங்களிலும் எந்த நேரத்திலும் சேவைகள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்ததாக மாநில காவல்துறை தலைவர் டத்தோ எம் குமார் கூறினார். இருப்பினும் முன்பதிவு செய்ய நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முடியாத போதுதான் பாதிக்கப்பட்டவர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தனர். பின்னர் நிறுவனத்தின் அனைத்து விற்பனை நிலையங்களும் எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டன என்பதை கண்டுபிடித்ததாக அவர் இன்று ஒரு அறிக்கையில் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.